அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, 2005 நான் அடைக்கலாபுரம் என்கிற ஊரிலே அங்கேயுள்ள விடுதியின் காப்பாளராக பணியாற்றி கொண்டு இருந்தேன். அப்பொழுது மே மாதம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சிறப்பு வகுப்புகள் நடந்து கொண்டே இருந்தது. அந்த போர்டிங்கில் குழந்தைகள் அந்த சிறப்பு வகுப்புகளுக்காக வந்திருந்தார்கள். அதில் 2 குழந்தைகள் தான். அவர் பெயர் பாலகிருஷ்ணன் மற்றும் சிறில். இவர்கள் 2 பேரும் இந்த வகுப்புகள் இடையில் அந்த இன்டர்வெல் நேரத்திலே சண்டை போட்டார்கள். ஒருவன் இன்னொருவனை கடித்தான். சிறில் பாலகிருஷ்ணனுக்கு ஒரு கல்லில் அடித்து அவனுக்கு காயப்படுத்தினான். இந்த 2 விஷயங்களும் என்னுடைய முன்னிலையில் வந்த பொழுது எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. நான் புதுசாக பொறுப்பேற்றிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஒழுங்கு இல்லாமல் பசங்கள் இருப்பது நல்லதல்ல என்று எண்ணி நான் ரொம்ப கோபப்பட்டு அவரை 2 பேரையும் ஒரு பைக்கில் ஏற்றி அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு போவதற்காக நான் முயற்சி செய்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது எங்களுடைய பங்கு தந்தை சேவியர் அடியார் வந்தார். அவர் என்னிடம் சொன்னார், தம்பி, நீங்கள் இப்படி செய்யாதீங்க. அவங்க படிக்கின்ற குழந்தைகள், அவர்களை வீட்டுக்கு கொண்டு போய் விடாதீங்க. அவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அவர்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் அவர்களை இங்கே விட்டு விடுங்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த வயதிலே, அதாவது நான் அப்பொழுது 33 வயது எனக்கு அப்போது, அது ரொம்ப அவருடைய அந்த வார்த்தைகளை நான் கேட்காமல் அந்த 2 பசங்களையும் நான் அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தேன். ஆனால் ஜூன் 1ஆம் தேதி வகுப்பு தொடங்கும் பொழுது இந்த 2 பிள்ளைகளும் அவருடைய பெற்றோர்களால் அங்கே எங்களுடைய விடுதிக்கு கொண்டு அங்கே சேர்த்தார்கள். அப்பொழுது நான் எதுவும் அவர்களிடம் பேசவில்லை. அவருடைய பெற்றோர்களும் நன்றாக பேசி அவர்களை போர்டிங்கில் சேர்த்தேன். அன்புக்குரியவர்களே, இந்த இடைப்பட்ட இந்த நாட்களிலே சேவியர் ஃபாதர் என்னிடம் கூறினார், தம்பி, இந்த வயதிலே வேகம் அதிகமாயிருக்கும். நீங்கள் அனைவரையும், இந்த குழந்தைகள் எல்லாம் பல்வேறு இடங்களிலிருந்து வருகிறார்கள். அவர்களுடைய வீட்டு சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதனாலவே நீங்கள் அவர்களிடம் அன்போடு பழக வேண்டும், அவரோடு கருணையோடு பழக வேண்டும், அவர்களை நல்ல விதத்தில் வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுரை தந்து என்னை அவர் எனக்கு அறிவூட்டினார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கூறுகிறார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பல வகையான சுமைகளோடு நாம் இங்கே வந்திருக்கின்றோம். இறை சந்நிதியில், இறைவனுடைய திருசந்நிதியில் நம்முடைய குறைகளை கொடுத்து இறைவனிடமிருந்து நிறைவை பெற்றுக்கொண்டு வீட்டுகளுக்கு திரும்ப நாம் வந்திருக்கின்றோம்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் பல்வேறு குறைகள் இருந்திருக்கலாம். நோய்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், வீட்டு பிரச்சனைகள் இருக்கலாம், பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்வில் இருக்கலாம். இப்படி இருந்தும் இந்த நேரத்தில் இறைவனுடைய திருசந்நிதியில் நாம் வந்து நம்முடைய குறைகளை, நம்முடைய பிரச்சனைகளை இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆறுதல் தர ஒரு இறைவன் நமக்கு இருக்கின்றார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களை, பெரும் சுமை சுமந்து கொண்டு இருக்கின்ற நெஞ்சங்களுக்கு ஆறுதல் கூற ஒரு இறைவன் இருக்கின்றார் என்ற செய்தி எவ்வளவு அருமையானது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது, எவ்வளவு நமக்கு ஆறுதல் கூறுகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்ல ஒரு இறைவன் நம்மிடம் இங்கே இந்த திருப்பலியின் போது நம்மோடு வாழ, நம்முடைய உள்ளத்தில் வந்து நம்மை வழிநடத்த அவர் வருகிறார் என்பது நமக்கு ஆறுதல் கூறக்கூடிய ஒரு விஷயம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கும் பொழுது மீண்டும் நாம் பார்க்கிறோம், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தையும் ஆண்டவர் கூறுகிறார். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என்னிடம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இந்த இரண்டு பண்புகளை இறைவனிடமிருந்து, இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் தெளிவாக கூறுகின்றார். இறைவனுடைய சீடர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பண்புகள் மிக சிறந்தது என்று அதன் வழியாக ஆண்டவர் நமக்கு நிரூபிக்கிறார். அன்புக்குரியவர்களை, நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை இந்த நற்செய்தியில் பார்க்கும் பொழுது பல்வேறு இடங்களில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மக்கள் மீது பரிவு கொண்டார். கனிவுள்ள ஒரு இதயத்திலிருந்து தான் பரிவும் இரக்கமும் வரும். கனிவில்லாத ஒரு இதயத்திலிருந்து ஒருபோதும் இரக்கம் வராது, பரிவு வராது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். யாராவது வாசிக்கிறீங்களா? மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 14வது இறைவசனம். Praise the Lord. பெருந்திரளான மக்களை கண்டு பரிவு கொண்டு அவர்களில் நோயுற்றிருந்தவர்களை குணமாக்கினார். பரிவு கொண்ட இறைவன் நோய்களை குணமாக்குகின்றார். அதுக்கப்புறம் நாம் பார்க்கும் பொழுது பசித்திருந்த மக்களுக்கு அவர் அந்த பசியை போக்க அப்பத்தை பெருக செய்து 5000 பேர்களுக்கு உணவளித்ததை நாம் பார்க்கிறோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. மீண்டும் நாம் மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரத்திலே 34ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். யாராவது வாசிக்கிறீங்களா? Praise the Lord. அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற வார்த்தைகளை கூறி அவர்களுக்கு கற்பித்ததாக இங்கே வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மீண்டும் நாம் வாசிக்கும் பொழுது இந்த சீடர்கள் அங்கே குழுமியிருந்த மக்கள் 3-4 நாள் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு ரொம்ப சோர்வடைந்த பொழுது அவர்களுக்கு உணவு தேவைப்பட்டது. அப்பொழுது இந்த சீடர்கள் சொல்கிறார்கள், அவர்களை அனுப்பிவிடுங்கள், அவர்கள் பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் போய் அவர்களுக்கு தேவையான உணவை உண்டு வரட்டும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் கூறுகிறார், நீங்களே அவர்களுக்கு அப்பத்தை கொடுங்கள் என்று. Praise the Lord. Hallelujah. கனிவுள்ள ஒரு இதயத்தில் இருந்த அந்த வார்த்தை, நீங்களே இந்த மக்களுக்கு அப்பத்தை கொடுங்கள் என்று. அப்பொழுது ஒரு சீடர் கூறுகிறார், நாங்கள் 200 தெனாரியத்துக்கு அப்பத்தை வாங்கி இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் சொல்கிறீரா என்று கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடம் கேட்கிறார், உங்களுடைய கையில் எவ்வளவு அப்பங்கள் இருக்கின்றது என்று கேட்டபொழுது அவர்கள் சொல்கிறார்கள், எங்களிடம் அப்பங்கள் இருக்கின்றது. அது நீங்க வாசிக்கிறீங்களா? இறைவனுடைய வார்த்தையில் 36-37 வாசியுங்க. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் சென்ற
5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்று சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் அவர் ஆசி கூறி நன்றி செலுத்தி அதை பிட்டு கொடுத்த பொழுது எத்தனை பேர்களுக்கு அது கிடைத்தது? 5000 பேர் உண்ணக்கூடிய ஒரு பெரிய அற்புதம் அங்கே நிகழ்ந்தது. இறைவன், பரிவுள்ள இறைவன் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்களும் பரிவுள்ளவராக இருக்க வேண்டும், கனிவுள்ளவராக இருக்க வேண்டும். மற்றும் நண்பர்களுடைய பசியை பார்க்கும் பொழுது உங்களிடம் இருக்கக்கூடியதை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களை, நாமும் கற்றுக்கொள்வது வேண்டியது இதுதான். ஆண்டவர் கனிவுள்ளவர். அவர் நம்மோடு எடுத்து கூறுகின்ற வார்த்தை இதுதான், நீங்களும் கனிவுள்ளவராக இருக்க வேண்டும். உங்களுடைய அயலானுக்கு ஒரு தேவை வந்தால் உங்களிடம் இருந்து அவர் ஏதாவது உதவி கேட்டிருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதே போலவே அவர்களோடு பரிவு கொண்டு அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்று இறைவன் நம்மிடம் கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளில் நம்முடைய சிந்தனைகள் இறைவனுடைய திருச்சந்நிதியில் நாம் எழுப்புவோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை பற்றி சிந்தனை செய்வோம். நாம் பரிவுள்ளவர்களாக இருக்கின்றோமா, கனிவுள்ளவர்களாக இருக்கின்றோமா, இரக்க குணமனத்தோடு நாம் இருக்கின்றோமா என்பதை பற்றி சிந்தனை செய்வோம். என்னவென்றால், ஆண்டவர் நம்மிடமிருந்து, ஒரு சீடரிலிருந்து எதிர்பார்க்கின்றது கனிவும் மனத்தாழ்மையும் உள்ள ஒரு இதயம் தான். கனிவோடு நாம் செயல்படும் பொழுது இறைவனுடைய செயல் அது நம் வழியாக இறைவன் அதை செய்து முடிப்பார். அன்புக்குரியவரை, நாம் தொடக்க நூலிலே 2ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே பார்க்கின்ற ஒரு வார்த்தையுண்டு. மனிதன் தனிமையில் இருப்பது நல்லதன்று என்று கண்ட இறைவன் அவனுக்கு துணையாக ஒரு துணையை கொடுத்தார், ஒரு மனைவியை கொடுத்தார் என்று. அன்புக்குரியவர்களே, இதுவும் இறைவனுடைய பரிவிரக்கத்திலிருந்து வந்துதான். குடும்பங்களை உருவாக்கி இறைவன் தன்னுடைய பரிவிரக்கத்தால் குடும்பங்களை உருவாக்கினார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இறைவனுடைய இரக்கம் பொழியப்படுகின்ற இந்த வேளைகளில் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நாம் இறைவனோடு இணைந்து செயல்படுவோம். இறைவன் நம்முடைய உள்ளத்தில் வர இருக்கின்றார். அந்த கனிவின் உள்ள இறைவனை நம்ம ஏற்றுக்கொண்டு கனிவுள்ளவர்களாக வாழ, இரக்கமுள்ளவர்களாக வாழ மற்றும் மனத்தாழ்மையுள்ளவர்களாக வாழ்ந்து பணி செய்யக்கூடிய ஒரு அருள் பெற்று வாழ இறைவனுடைய அருளை நாம் வேண்டுவோம். இறைவன் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.